தேர்ஸ்டே மார்னிங் உளுந்தம்பருப்பு சாதம் பொங்கலான்னு பிளான்ல இருந்தேன். ஸோ அதுக்கு சைட் டிஷ் வந்து கத்திரிக்காய் சட்னி. இதுக்கு அந்த கத்திரிக்காவை இப்படி மேலே இருக்க காம்பை மட்டும் போட்டுட்டு எண்ணெய் ஊற்றி மூடி வச்சுட்டிங்கன்னா நல்லா அதுவே ஃப்ரை ஆயிரும். இப்போது இந்த இப்படி குத்தி பார்த்தா அதை நசுங்கணும், அப்போ தான் தோலெல்லாம் உரியக்கவே ஈஸியாக இருக்கும். இதுக்கப்புறம் தோலை நல்லா எடுத்து போட்டுட்டு நல்லா மேஷ் பண்ணிடணும். இப்போ கடாயில் ஏற்கனவே நம்ம கத்திரிக்காய் வேக வச்சுருந்தோம்ல, அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் வெந்தயம், கடுகு, சின்ன உள்ளி, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த மேஷ் பண்ணி வச்சுருக்கிற அந்த கத்திரிக்காயையும் போட்டு புளியை கரைச்சி ஊற்றிடணும். புளியை கரைச்சி ஊற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் ரெட் சில்லி பவுடரும் போட்டு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். அவ்வளோதான், சட்னி ரெடி ஆயிரும். அவ்வளோதான் இன்றைக்கான விலாக். இது கூட பருப்பு சாதம் வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், பாய்.